நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் அவர் அரை குறையாக ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளுக்கும் எதிராளி நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துங்க, உங்களுடைய தகப்பனாகிய தேவன்க. நீ எந்த குறைவோடு வாழக்கூடாது, ரைட்? எந்த பற்றாக்குறையோடு வாழக்கூடாது. ஏன்? எந்த குறைவுக்கும் எதிரானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எஸ், ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனைக்கும் எதிரானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், எந்த பற்றாக்குறைக்கும் எதிரானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், எந்த குழப்பத்திற்கும் எதிரானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எந்த குறைவோடும் எந்த தோல்வியோடும் எந்த வியாகுலத்தோடும் நீங்கள் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோமா? ஏன் இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தையே தாரேன் என்று சொன்னார்? வாசிக்கிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். அது எப்படி இருக்கும்? உலகம் தருகிற பிரகாரமாக இருக்காதுப்பா. உலகம் என்ன தரும்? எப்போ சமாதானம் தெரியுமா? சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இருந்தால் தான் உலகம் உனக்கு சமாதானம் தரும். ஆனால் என்னுடைய சமாதானம் அப்படி இல்லை. ரைட்? எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானம். அது சிங்கக்கவியாக இருந்தாலும் சமாதானம் தான், சீரும் நெருப்பாக இருந்தாலும் என்னது தான்? சமாதானம் தான், சிறைச்சாலையாக இருந்தாலும் சமாதானம் தான். ரைட்? அதே போல் வேறு என்ன? நீ துக்கத்தோடு வாழ்கிறியா, கவலையோடு வாழ்கிறியா? அவருடைய விருப்பம் என்ன? என்னுடைய சந்தோஷத்தை, ஆன்டிடோட். துக்கம், கவலை, ரைட்? அவர் என்ன சொல்கிறாரு? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வாட் இஸ் த அதர் கேரக்டர் ஆஃப் தட் ஜாய்? அந்த சந்தோஷத்தினுடைய இன்னொரு கேரக்டர் என்ன? நிறைவான சந்தோஷம் மாத்திரமல்ல, அல்லது வழிந்தோடுகிற சந்தோஷம் மாத்திரமல்ல, இட்டர்னல் ஜாய், நிரந்தரமான சந்தோஷம்ப்பா. எத்தனை பேர் சீரியஸாக எடுக்கிறீங்க? ரைட்? ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், திரியேக தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம், ஒரே சிரிப்புங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஆனால் மோர் தென் 90% நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை, பயத்திலிருந்து வெளியே வரவில்லை. ரைட்? வேற என்ன? கவலையிலிருந்து வெளியே வரல, துக்கத்திலிருந்து வெளியே வரல, கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கல. ஏன்? இந்த சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற நாலேஜ் இல்லை. யாரெல்லாம் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள்? சிறைச்சாலைக்குள்ளே யார் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள்? பவுலும் சீலாவும். அப்புறம் பேதுரு. ஐயா, எந்த தீமையையும் நன்மையாக்கி கொண்டு நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வாழும்படியாகவே தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். அதே போல் பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீமையை நன்மையாக்கி கொண்டார்கள். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். எந்த மோசமான புருஷனையும் நீ தங்கமான புருஷனாக மாற்றிக்கொள்ளலாம். எங்கள் செய்திகளை கேட்பாயா? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.